வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, கடந்த 22/1/2024 அப்போ பயங்கர பரபரப்பாக இருந்த ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மருமகள் மெர்லினா அப்படின்றவங்க அவங்க வீட்டில் வேலை செய்த ஒரு பணிப்பெண், அதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், ஒரு சின்ன சிறுமி. இந்த சிறுமியை ரொம்ப கொடுமைப்படுத்தி, தாக்கி, அவங்கள காயப்படுத்தி, அவங்களுக்கு மருத்துவமனைக்கு கூட கூட்டு போகாம கொடுமைப்படுத்தியதாக ஒரு தகவலை நம்ம சமூக வலைதளங்களிலும் பார்த்தோம், செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பெரிய தாக்கத்தையும், காயத்தையும் எல்லார் மனதிலும் ஏற்படுத்துச்சு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கும், என்னுடைய மகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் கிங்ஷன்னா போவேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்குள்ள எனக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது, இது இந்த புகாரை இந்த பாப்பா ஒரு புகாரை வீடியோவா வெளியிடுறாங்க. நம்மளுடைய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இதற்கான விஷயங்கள அந்த பாப்பாவிற்காக அவர் பேசுறாரு. பேசினோனே இந்த விஷயம் சூடு பிடிக்குது. சூடு பிடித்தோனே இந்த புகார், ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கர கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரிவிச்சோனே ஏற்கனவே தமிழக முதல்வர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதாவது கட்சிக்காரர்களுக்கு இப்படிலாம் நடந்துக்கணும். எனக்கு ஒரே பெரிய தலைவலியா இருக்குன்னுலாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமாக பேசப்பட்ட உடனே அடையார் காவல் நிலையத்தில் இது புகார் எஃப்ஐஆர் ஆகுது. எஃப்ஐஆர் ஆனோடனே பல்வேறு ஐபிசி செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இது அட்ராசிட்டிஸ், எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் எடுக்கப்பட்டுச்சு. எஃப்ஐஆர் எடுக்கப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெர்லினா என்கின்ற நபரும் அவருடைய கணவரும் தலைமறைவாயிடுறாங்க. தலைமறைவான பிறகு இவர்களை தேடும் பணி நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிறோம், டென்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக காவல்துறையும் சிறப்பாக தேடுறாங்க. பல்வேறு ஊடகங்கள் இந்த வழக்கு கையில் எடுத்து இதை பேசும் பொருளாக்கி ஒரு பெரிய விஷயமா பேச ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது 24ஆம் தேதி ஒரு மனு ஹைகோர்ட்டில் கிரிமினல் ஓபி ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சரண்டர் ஆகிற அன்றைக்கே எங்களுடைய பெயிலை டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினாவும் ஆண்டோ மதிவாணனும் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய பெஞ்சுக்கு வருது. அவர் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, 2 வார காலம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகணும் அன்றைக்கே இந்த வழக்கை அந்த ஸ்பெஷல் கோர்ட் அந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அந்த வழக்கை விசாரிக்கிற ஸ்பெஷல் கோர்ட் அன்றைக்கே நீங்கள் டிசைட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தி மெரிட் ஆஃப் த கேஸ், அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிலுக்குள்ளே நான் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அடுத்த நாள் ஒரு 3:30 4:30 டைமில் ஈவினிங்கில் இந்த கப்புள்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் ஒரு இடத்துல காவல்துறை செக்யூர் பண்ணுறாங்க. செக்யூர் பண்ணி இவங்களை கைது பண்ணி இன்றைக்கி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் போய் ஒரு மனுவை போடுறாங்க. மனுவை போட்ட பிறகு 2 வார காலத்தில் நீங்கள் சரண்டர் ஆகணுன்ட்டு நீதிபதி சொல்கிற சூழ்நிலை அது 24ஆம் தேதி ஆகுது. ஆனால் 25ஆம் தேதி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்காங்க. எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பணிப்பெண் ஒரு வேலை செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்ம வீடை பார்த்துக்க போகிறாங்க, நம்ம அலுவலகத்தை சுத்தம் செய்ய போகிறாங்க, அசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்த அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அப்படின்போது அவங்கள 3ஆம் கட்டம் நபராக நடத்துவதுன்றது சட்டவிரோதமான ஒரு விஷயம். மேலை நாடுகளில் இது மாதிரி சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி இங்கே இந்தியாவிலேருந்து உங்களுக்கு வேலை, நல்ல அருமையான வேலை, மாதம் ₹1,00,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி பல பேரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒட்டகம் மேய்க்கிறது, பாத்திரம் கழுவுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுன்ற மாதிரியான வேலைகளை இங்கேருந்து படிச்சுட்டு போன டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே போய் சிக்கிக்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட சூழலில் வெளியில் கேள்விப்பட்ட விஷயத்தையே நம்ம நம்மளுடைய மாநிலத்தில் கேட்டோம் அப்படின்றது போது ஒரு பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சக மனிதனை மதிக்கின்ற ஒரு செயலில் தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு பணிப்பெண்ணுன்ற போது அந்த பெண் சொல்லுகிற குற்றச்சாட்டை பார்த்தா, அவங்க சாப்பாடு தண்ணி கொடுக்கல, மருத்துவ உதவி செய்யலை, எதுவுமே பண்ணலை, என்னை ஒரு மாதிரியான ட்ரீட் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, காயப்பட்டு நான் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போது அதில் மஞ்சத்தூள் வச்சுட்டு, மஞ்சத்தூள்லாம் வைப்பாங்க அந்த கிராமத்துலலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு வெட்டு காயம் பட்டாலும் இதுக்கு மஞ்சத்தூள் வச்சு கட்டுவாங்க, காஃபி தூள் வச்சு கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் இவங்க கடைபிடித்தாங்கன்றாங்க. ஆக இதுலேருந்து இந்த ஒரு வழக்குலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஐடி கம்பெனி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க
நம்ம வீட்ல ஒரு ஆள் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து நான் நெறைய வழக்குகள் நம்ம பார்க்குறோம். இங்கேயே சென்னை அண்ணா நகர்ல வந்து ஒரு வீட்டு வேலை செய்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அ ரொம்ப அதாவது கல்யாணமாகி அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்பொழுது, அந்த மாப்பிள்ளை வீட்ல வந்து அந்த லேடி வந்து காசு கேட்டு பிரச்சனை பண்ணும்போது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாக்டர் வீட்ல யாருமே இல்லாம சாவி ஒப்படைத்துட்டு போன சூழ்நிலையில அவங்களுடைய தாலி செயின இவங்க எடுத்துட்டு வந்துர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழக்கு பார்க்குறோம். ஆக வேலை செய்பவர்களும் வந்துட்டு முதலாளி அந்த வீட்டு ஓனர்கிட்ட வந்துட்டு ரொம்ப அன்பாகவும், நேர்மையாகவும், பண்பாகவும் செயல்பட வேண்டும். அதே மாரி நம்ம வீட்ல பணிப்பெண்கள் வேலை செய்றாங்க, நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்றாங்க, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து சக மனிதராக ட்ரீட் செய்ய வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு அ வ அநீதி ஏற்பட்டால், உடனே இந்த பொண்ணு வந்து எப்படி வெளியில வந்து மீடியாவுக்கு வந்து பேசி, இந்த இந்த செய்தியை வந்து அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஆக்கி ஒரு வழக்காக்குனாங்களோ, அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க கடைபிடிக்கணுமே தவிர, அது வந்து வேலை செய்றவர்கள் தவறு செய்தாலும் சரி, அந்த அ வேலை செய்த பெண்கள் தவறு செய்திருந்தாலும் சரி, இல்ல அந்த ஓனர் அந்த வீட்டு ஓனரோ, இல்ல அந்த அலுவலக ஓனர் தவறு செய்தாலும் சரி, அது உடனுக்குடனே நீங்க வந்து காவல் நிலையத்தில தெரிவிக்கணும். சட்டத்தின் முன் தான் கொண்டு போய் நிறுத்தணும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெயில் வந்து 6ஆம் தேதி டிசைட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அப்படி வந்து வழக்கு வந்து போயிட்டுருக்கு. ஆகவே சட்ட ரீதியாக நம்ம அணுகுகின்ற பொழுது தான் அந்த விஷயம் வெளியில தெரியும். இன்றைக்கு வந்து சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம்னு நெனச்சு, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நம்ம வந்து பின்னாடி வருத்தப்படுவதில ஒண்ணும் கிடையாது. ஆகவே யாராக இருந்தாலும் அவங்கள சமமாக ட்ரீட் பண்ணணும். யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அவங்கள வந்துட்டு கீழ்த்தரமா நடத்துறது, அவங்கள வந்து தவறான முறையில வந்து பேசுறதுன்றது வந்து சட்டவிரோதமானது. அப்படிப்பட்ட செயல்களை யாராவது பாதிக்கப்பட்டால், உடனே அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில தொடர்பு கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுங்க. இப்ப எவிடன்ஸ் கதிர் மாதிரி ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து, அந்த வழக்குல வந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைப்பதற்கு உதவி செய்வார்கள். நன்றி, வணக்கம்.